வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். 2 நாள் முன்னால நீங்க பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டடா இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜஸ்ல எவ்வளவு பெரிய ஒரு கோஸ்ட் ஃபேக்கல்டி ஸ்கேம் நடக்குது அப்படிங்கறத அறப்போர் இயக்கம் வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 2000 ஃபுல் டைம் ப்ரொஃபசர்ஸ் ஃபேக்கல்டி இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 211 பேர், கிட்டத்தட்ட ஒருத்தர் 11க்கும் மேற்பட்ட காலேஜஸ்ல ப்ரொஃபஸரா இருக்கிற மாதிரி கணக்கு காட்டி, ஏஐசிடியும் அண்ணா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து இதுல கூட்டு சதி நடந்து அஃபிலியேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்கேமா வெளிப்படுத்திருக்கிறாங்க. இத முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து இது மாதிரியான முறைகேடுகள், தவறுகள் நடைபெறுவது என்பது ஒரு தொடர் நடவடிக்கைகளாகவே இருந்து வருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மார்க்கை வந்து ரீவேல்யூவேஷன் போட்டு நிறைய பேருக்கு வந்து மிக அதிகமாக மார்க்லாம் போட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்கேம் பார்த்தோம். அப்புறம் 2,00,000 மார்க் ஷீட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 20,00,000 மார்க் ஷீட் பிரிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து பணத்தை வந்து மிஸ்அப்ரோப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றது. இன்னும் சொல்ல போனால் அதை விசாரிக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய பொது கணக்கு குழு உறுப்பினராகவே நான் இருந்திருக்கேன். சப் கமிட்டியும் போட்டு விசாரிச்சிருக்கோம். அதில் வந்து ரொம்ப ஆன் தி ஃபேஸ் ஆஃப் இட்டே வந்து நிறைய தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இது அண்ணா யூனிவர்சிட்டியோட குளறுபடிகள் என்கின்ற அளவில் வந்து இதெல்லாம் தொடர்ந்து இருக்கு. இப்போ இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அதன் கீழ் இருக்கக்கூடிய அஃபிலியேஷன் காலேஜஸில் முறையாக பணியாற்ற வேண்டிய பேராசிரியர்கள் இல்லை அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காங்க. இதில் ஒரு உண்மை என்னன்னா, இது அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டுமே நடக்குது அப்படின்னா நம்ம வந்து லார்ஜர் பிக்சரை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமே இது நடக்குது அப்படின்னு பார்த்தா அதை இன்னும் நம்ம வந்து சரியாக பார்க்கல அப்படின்னு அர்த்தம். இது வந்து கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஒரு என்ன சொல்றது, ஒரு முறையற்ற தவறான வழிமுறை நடைமுறைகளில் இதுவும் ஒன்று. இது பொறியியல் கல்லூரிகளில் மட்டுமல்ல, மருத்துவக் கல்லூரியிலே வந்து தேவையான ஃபேக்கல்டிஸ் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்ஷன் டைமில் வந்து எங்கே இருந்தாவது ஹையர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதே சர்டிஃபிகேட்டை கொடுத்ததுனால வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மெடிசன் ஃபீல்டுலேயும் இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு என்னென்னா, அங்கே வந்து டாக்டர்ஸை வந்து கொஞ்சம் வெளியில இருந்து கூட வந்து நீங்கள் வந்து பிஜி டாக்டர்ஸை வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு இன்ஜினியரை வந்து நீங்கள் கொண்டு வந்து நிறுத்த முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயும் வந்து இது மாதிரியான முறைகேடுகள், அதாவது பணியில் இருக்க வேண்டியவர்களுக்கு முறையாக இது பணியமர்த்தாமல் யாராவது ஒருத்தர் அந்த நேரத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் நேரத்தில் பண்ணுறாங்கன்றது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ இது மட்டும்தானா? பொறியியல் கல்லூரியில் பேராசிரியர்கள் குறைவாக இருக்கிறாங்க, இல்லை வந்து தவறாக வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, இது மட்டும்தான் ஸ்கேமா? இல்லை, ஆரம்பத்திலிருந்தே வந்து நீங்கள் வந்து அனுமதிகள் வழங்குவதிலிருந்தே இப்போ பொறியியல் கல்லூரிகள் குறிப்பாக வந்து 10 ஆண்டுகளாக வந்து தொடர்ச்சியாக, இன்னும் அதுக்கு முன்னாடியிலிருந்தே நான் 87, 91 இன்ஜினியரிங் முடிக்கும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 87 வந்து மொத்தம் 14 தனியார் கல்லூரிகள் தான், சுயநிதி கல்லூரிகள் தான். மொத்தமாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 20 கல்லூரிகள் இருக்கும். அப்போ வந்து சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருந்தது, தனியார் பல்கலைக்கழகம் கிடையாது. தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரிகள் வந்து இப்போ இது ஒரு ஃபேக்டர். இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் இவங்க தொடங்கிடுறாங்க, அப்புறம் அதுக்கான வருமானம் இல்லை. வருமானம் இல்லைன்னா அந்தந்த வருஷம் என்னென்ன பிரான்ச்சஸ் வந்து வருதோ, முன்னாடிலாம் வந்து 3 பிரான்ச்சுக்கு மேலே கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 3 பிரான்ச்சுக்கு மேலே கிடையாது. இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 30 பிரான்ச்சு 40 பிரான்ச் வச்சுருக்காங்க. இப்போ 30, 40 பிரான்ச் வச்சுருக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காமன் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து ஒரே ஆசிரியரை வந்து பயன்படுத்துவது போன்ற இல்லை, 1:15 ரேஷியோ இருக்கணுன்றாங்க. அது மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. இது வந்து இந்த ஒரு ஸ்கேம் வெளியே இப்போ இந்த ஒரு முறைகேடை வந்து வெளியில் தெரிஞ்சிச்சு, அதனால் இந்த ஒரு முறைகேடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இல்லை. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க வேண்டிய நிலை இருக்கும். பொறியியல் கல்லூரிகளுடைய தரத்தை, பொறியியல் கல்லூரிக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸை, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்குது, இது எல்லாமே இருந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து நம்ம வந்து கடந்து போகலை. ஆனால் இது மட்டுமே இல்லை, இன்னும் இந்த பொறியியல் கல்லூரிகளுடைய செயல்பாட்டில் இல்லை அவங்க வந்து மேண்டேட் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே இல்லை. இதை வந்து ஏஐசிடியும் கண்டுக்கிறது இல்லை, இங்கே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ இது என்னென்னா, பப்ளிக் டொமைனில் போட்டதுனால வந்து இவங்க வந்து மாட்டிக்கினாங்க ஒரே ஆள். அதில் எனக்கு ஒரு பெரிய கேள்வி ஒன்று என்னென்னா, துணைவேந்தர் ஒரு பதில் சொல்கிறார், வேற ஆதார் நம்பரை வச்சு அவங்க வந்து பதிவு பண்ணிட்டாங்கன்றாரு. எனக்கு இருக்கக்கூடிய ஐயம் என்னென்னா, இப்போ நான் இருக்கேன், என்னுடைய ஆதார் நம்பர் இல்லாமல் உங்களுடைய ஆதார் எண்ணை கொடுத்தேன்னா, அந்த ஆதார் எண்ணை வச்சு அது உங்கள் கார்டு தான் தெரிஞ்சிடும், என் கார்டு இல்லைன்னு தெரிஞ்சிடும்.
அப்போ ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்லயே வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கலான விஷயங்கள பூத்தி, தவறான ஆதார் எண் குடுத்தா கண்டுபிடிக்க முடியலன்னா, அப்புறம் இது என்ன நிலை என்பத பார்க்கணும். தொடர்ச்சியா அது மாதிரியான இல்ல இந்த ஸ்கேல் ஆஃப் த ஸ்கேமே நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் அஃபிலியேஷன்ல இருக்கிறாங்க. அதுல 224 கல்லூரிகளுக்கு மேல இந்த மாரி முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க. விச் இஸ் மோர் தென் ஆல்மோஸ்ட் 50% அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 350க்கும் மேற்பட்ட புரொஃபசர்ஸ் இந்த மாதிரி வொர்ஸ்ட் ஃபேக்கல்டியா வந்து செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. அ இத ரெகுலரா வருஷா வருஷம் இந்த அஃபிலியேஷன ரெனியூ பண்ண போகக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் டீமும் இதுல வந்து ஓரளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப எல்லா லெவல்லயும் இந்த முறைகேடுகள், இந்த ஸ்கேம், இந்த கரப்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா, இது ஹூ இஸ் அக்கவுண்டபிள்? ஹூ ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒரு வைஸ் சான்சலர் பேசும்பொழுது நேத்து சொல்றாரு, என்னவோ இப்பதான் புதுசா இது இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, நாங்க ஒரு கமிட்டி அமைப்போம், விசாரணை பண்ணுவோம் அப்படின்னுலாம் சொல்றாங்களே. இதெல்லாம் வந்து மக்கள் ஏத்துக்கக்கூடிய விதத்துல இல்லையே. இதெல்லாம் தெரிஞ்சே தான் அரசாங்கம் இவ்வளவு நாள் பேசாம இருந்திருக்கு அப்படின்னு தானே நம்ம பார்க்க தோணுது, நமக்கு நினைக்க தோணுது. இப்போ அரசு வந்து அரசினுடைய செயல்பாடுகள கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல வந்து அடுத்தடுத்த நிலையில இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்காங்க. இப்ப நீங்க இந்த காலேஜஸ்லாம் 50% மேற்பட்ட காலேஜ் இந்த மாரி முறைகேடு பண்ணலாம். இந்த காலேஜஸோட பின்னணி எப்படி இயங்குதுன்னு பார்க்கணும். இந்த காலேஜஸோட பிரின்சிபல் இல்ல வந்து இந்த காலேஜஸ் வந்து தலைமையிட்டு இருக்கக்கூடிய நெறைய இடங்கள்ல ஓனர்களே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில வந்து பணியாற்றியவர்கள்லாம் காலேஜ் வச்சிருக்காங்க. அதோட இல்லாம நீங்க வந்து காலேஜ் நடத்துற தனியார்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி அண்ணா பல்கலைக்கழகத்தில, இந்த மாரி பல்கலைக்கழகத்தில வேலை பார்த்த புரொஃபசர்ஸ் தான் வந்து ஒரு கீ பொசிஷன்ல வச்சிருக்காங்க. பிரின்சிபலாவோ இல்ல வந்து அங்க வந்து அ ஏதோ ஒரு பொசிஷன்ல வந்து வச்சிருக்காங்க. போட்டு வச்சிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இதெல்லாம் வந்து பைபாஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. பேராசிரியர்கள் வந்து குறைவா வச்சுட்டு ரன் பண்றது மட்டும் இல்ல. நீங்க பல நேரங்கள்ல இவர்களுக்கு முறையான கட்டிட அனுமதி முதற்கொண்டு, அந்த அனுமதிகள்ல கூட வந்து நெறைய கல்லூரிகள் வந்து தவறு பண்றாங்க. இதுக்கு ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அதிமுக காலத்துல வந்து அன்றைக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சரா இருந்த திரு வைத்திலிங்கம் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே சொல்றாரு. அதுதான் ரொம்ப கொடூரமா இருந்தது அப்போ. என்னன்னா, நம்ம மௌலிவாக்கம் கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்தது இல்லையா? இடிஞ்சு விழுந்தது தொடர்பா சட்டமன்றத்தில வந்து ஒரு அறிக்கை குடுக்குறாரு. அவரு தான் அப்ப வீட்டு வசதித்துறை அமைச்சரு. சிஎம்டி எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இந்த பில்டிங் நார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்க்கறதில்ல. அப்படி பார்த்தோம்னா நெறைய கல்லூரிகள்ல வந்து நாங்க வந்து அவங்களுக்கு வந்து அனுமதியே கிடைக்காது அப்படின்றாரு. அப்பதான் நான் அன்றைக்கே வந்து ஒரு பிரபலமான ஒரு வார இதழ் ஜூனியர் விகடன்ல வந்து ஒரு பேட்டிய குடுத்திருந்தேன். ஒரு அமைச்சரு இப்படி பேசுறாரு. அப்ப வந்து முறையான கட்டிட அனுமதி எதுக்கு கேட்கிறோம்? செக்யூரிட்டிக்காக, சேஃப்டிக்காக கேட்கிறோம். அது இல்லாம காலேஜ் பர்மிஷன் குடுக்கணும். அங்க படிக்கிறவன்லாம் விழுந்து செத்தா பரவாயில்லையா? கட்டிடம் விழுந்து செத்தா பரவாயில்லையா? அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்ப இந்த மாரி நெறைய முறைகேடுகள் இருக்கு. இதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு இருக்கு. உயர்கல்வித்துறைக்கு பொறுப்பு இருக்குது. பல்கலைக்கழகத்துக்கு பொறுப்பு இருக்கு. இதுல என்ன ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க நிர்வாகத்தை தலைமையிடத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு துறைய கடந்து, இங்க இருக்கக்கூடிய இந்த கல்வி தொடர்பான கல்வியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப இதுவா இருக்கு. நீங்க காலேஜஸ வந்து ரேங்க் போட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கீழ இருக்க கல்லூரிகள, ம். தனியார் கல்லூரி. ரேங்க் போடுறதுக்கு வந்து ஊழல் பண்ணாங்கன்ற மாரியான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அட்மிஷன்ஸ் வந்து நெறைய வரணும் அப்படின்றதுக்காக வந்து பண்றாங்க. இன்னொன்னு மெயினா வந்து இந்த காலேஜஸ்ல வந்து இந்த பிரான்ச்சஸ வந்து கர்டெயில் பண்ணணும். நீங்க பிரான்ச்சஸ வந்து இப்போ இஷ்டத்துக்கு வந்து ஒரு 30 பிரான்ச், 40 பிரான்ச் இவங்க பாட்டு திறந்து வச்சுறது. அந்த பிரான்ச் இந்த வருஷம் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிரேஸ் இருக்கலாம் பண்றது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குன்றதுல மாற்று கருத்து. ஓகே. ஒரு பக்கம் வந்து காலேஜுடைய நிர்வாகம் அவங்களோட செலவ குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற விஷயங்கள் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மென்ட் எல்லா மேகசின்ஸ்லயும், நியூஸ் பேப்பர்ஸ்லயும் குடுக்குறாங்க. எங்க காலேஜுக்கு வாங்க. எங்களுடைய காலேஜ்ல சிறந்த என்ஜினியர்ஸ நாங்க உருவாக்குறோம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் போன்ற நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய தகவல்கள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் வந்து தே ஆர் அன்எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொல்றாங்க. எஸ். அப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே இதுல பாதிக்கப்படக்கூடியது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தானே. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில வந்தவங்க, அது சம்பந்தமான வேலை செய்யாம, இன்னைக்கு பல பேர் கால் சென்டர்ல ரூ. 10,000க்கும், ரூ. 15,000க்கும் வேலை செய்யற நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்டிமேட்டா இதுல பாதிக்கப்படுறது ஸ்டூடண்ட்ஸ் தானே. நம்ம வந்து தமிழ்நாடு வந்து கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல நேஷனல் ஆவரேஜ விட அதிகமா இருக்குன்னுலாம் ஒரு பக்கம் பெருமைப்பட்டுக்கிட்டாலும், இந்த தரம் நம்ம கொடுக்கக்கூடிய கல்வி தரம் வந்து மிகவும் பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து, யார் பொறுப்பேத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஹூ இஸ் அக்கவுண்டபிள்? ஹூ ஷுட் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? எல்லா லெவல்லயும் ஸ்கேம் நடந்திருக்கு. இதுல யாரும் அடுத்தவங்க மேல பழிய போட்டு எஸ்கேப் பண்ண முடியாது. அக்கவுண்டபிள்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அக்கவுண்டபிள் தான். அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. நான் சொல்றேன் எல்லாருமேன்றது அரசு வருது, பல்கலைக்கழகம் வருது, ஏஐசிடி வருது, எல்லாருமே அக்கவுண்டபிள் தான். நீங்க இன்னொரு முக்கியமான புள்ளிய தொட்டிருக்கீங்க.
இந்த பொருளாதார ரீதியான வருமானத்தை, அதாவது கல்லூரி நடத்துறவங்களுக்கான பொருளாதார சிக்கல்னு, அதுவுமே இந்த பேராசிரியர்கள் விஷயத்துல வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நார்ம்ஸ் படி இருக்க வேண்டியவங்கள என்கேஜ் பண்றதில்ல. ஏன்னா, அவங்களுக்கு சம்பளம் நெறைய குடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பதிலா இப்ப நீங்க சொன்ன மாரி பொறியியல் பட்டப்படிப்பு படிச்சு முடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கள கொண்டு வந்து எம்ப்ளாய் பண்றாங்க. இப்ப அரசு இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபீடர் மாரியே செயல்படலாம் அரசு. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க யாரோ ஒருத்தர வந்து காலேஜ் வந்து என்கேஜ் பண்றத விட, இன்னைக்கு இதே இதே அரசுகிட்ட வந்து இப்ப தொழில்நுட்ப கல்லூரிகள்ல பார்ட் டைம்ல லெக்சரர்ஸ்ன்னு கிட்டத்தட்ட 10 வருஷமா பணியாற்றுறவங்க இருக்காங்க. இப்ப அவங்க பிரச்சனைலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்ட் டைம் லெக்சரர்ஸா இருந்து அவங்க பயிற்றுவிச்சவங்கலாம் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்து போயிட்டாங்க. ஆனா, அவங்க வந்து இன்னும் வந்து 15,000 சம்பளத்துக்கு வந்து மாசம் 15,000 சம்பளத்துக்குலாம் இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்க நீங்க வந்து ஒரு 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 ஃபீடர் பொசிஷன்ல கவர்ன்மெண்ட் ஆக்ட் பண்ணலாம். கவர்ன்மெண்ட் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வ அவங்க கிட்ட இருக்க காலேஜஸ்ல இந்த மாரி வந்து பார்ட் டைம்ல இருக்கவங்கள ஒரு மானிட்டர் பண்ணி ஹையர் எஜுகேஷன்ஸ் இதுவே வந்து டிபார்ட்மெண்ட்டு இவங்கள வந்து தனியார் கல்லூரிகளுக்கு வந்து இவங்கள தான் என்கேஜ் பண்ணணும் அப்படின்ற மாரியான ஒரு நிலைய உருவாக்கலாம். நீங்க மார்க் மை வேர்ட்ஸ், நீங்க வந்து இன்னைக்கு இதெல்லாம் வெளில வந்துடுச்சு. அதனால வந்து நாளைக்கே வந்து எல்லா கல்லூரியிலயும் கரெக்ட்டா வந்து அவங்க போட வேண்டிய புரொஃபசர்ஸ வந்து போட்டு காலேஜ் நடத்துவாங்கன்னு நம்ம நெனைச்சோம்னா, அத விட நம்ம வந்து ஒரு முட்டாள்தனத்த வந்து எதிர்பார்க்க முடியும். என்ன காரணம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமே கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இனிமே வந்து ரொம்ப கவனமா வந்து இந்த விஷயத்துல செயல்படுவாங்க. அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னென்ன இருக்கோ, அத வந்து கையாளுவாங்கன்னு தான் நான் வந்து ஏன்னா இந்த சிஸ்டம் அந்த மாரி இருக்கு. இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமையோ, ஒரு ஒரு அஃபிஷியல் சிஸ்டமையோ சொல்றத விட, ஓவரால் சிஸ்டம் அந்த மாரி இருக்கு. நீங்க தனியார் கல்லூரிகளுக்குன்னு ஒரு கன்சார்டியம் ஒண்ணு போட்டாங்க. ஒரு கோர்ட் டைரக்ஷன்ல. நியாயமா பார்த்தீங்கன்னா, மருத்துவக் கல்லூரிகளு, பொறியியல் கல்லூரிகள்லாம் அட்மிஷனே எப்படி போடணும்னு கைட்லைன்ஸ் வந்து பாய் அப்படின்னு ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் கேஸ் இருக்கு. அதுல வந்து என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு கன்சார்டியம் ஒண்ணு வைக்கிறோம். தனியார் கல்லூரில கூட மேனேஜ்மென்ட் சீட்ஸ்க்கே வந்து அந்த கன்சார்டியம் தான் எடுக்கணும்லாம் இருந்தது. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு வந்து இப்போ ஒரு பக்கம் இந்த முறைகேடுகள பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னொன்னு ஒரு சில காலேஜஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்ற பேர்ல பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க அடிக்கிற கூத்துக்கும், கொள்ளைக்கும் அளவே இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு டெக்னிக்கல் விஷயத்த ஃபாலோ பண்றாங்க. என்ன டெக்னிக்கல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த காலேஜ் நான் இப்போ சாதாரணமா ஒரு காலேஜ்ல வந்து கேப்டேஷன் ஃபீன்னு வாங்குறான். கேப்டேஷன் ஃபீ யார்கிட்ட வாங்குவான்னா வந்து குறைந்த மார்க் இருக்கிறவங்க வந்து சேரணும்னா கூடுதலா பணம் குடுங்கன்னு சொல்லி வாங்குறான். அந்த காலேஜ்லாம் வந்து ஒரு லெவலுக்கு போக முடியல. இவங்க என்ன டெக்னிக் வச்சிருக்காங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன வந்து நாங்க வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து மார்க் அடிப்படையில எடுக்கிறோம். இல்ல வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் ஏதோ ஒண்ணு வச்சு எடுக்கிறோம்னு எடுக்குறான். எடுத்துட்டு என்ன பண்றாங்க, நீங்க 50 பசங்கள்ல 10 பேர்கிட்ட வந்து 5,00,000 வாங்குறதுக்கு பதிலு 50 பேர்கிட்டயே 3,00,000 வாங்கிடுறாங்க. மற்ற காலேஜ்ல 30,000 40,000 வாங்குனா ஃபீஸ், இவங்க 3,00,000 4,00,000 ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த மாரி நெறைய முறைகேடுகள் இருக்கு. இதெல்லாம் வந்து சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கு இருக்கிறது. சமூகம் என்று நான் சொல்வது வெறும் அதை நுகரக்கூடிய மக்கள் இல்ல. அரசு, உயர்கல்வித்துறை வந்து இதுல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வந்து இந்த சூப்பர்விஷனு, இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே இட் ஹஸ் பிகம் வியர் ஒரு ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாரி ஆயிடுச்சு. நீங்க போனாங்கன்னா சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வந்துட்டு, நான் சொல்றேனே இப்ப நீங்க வந்து ஆன்லைன்லயே இருக்கு. 2 விஷயம் இருக்கு. ஏஐசிடி நார்ம்ஸ் இருக்கு. இதுக்கு நீங்க அஃபிலியேஷனுக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியோட நார்ம்ஸ் இருக்கு. நீங்க கையில எடுத்து வச்சுக்கங்க. நீங்க ஒரு 2 நிமிஷம் அத படிச்சீங்கனாலே, அதுல 10% ஒரு காலேஜ் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்ததுன்னா, மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நினைக்கிறீங்க? இப்போ பசங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல சேரணும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ரேங்கிங் எந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ன ரேங்க் கிடைச்சிருக்கு? அப்ப எவ்வளோ பேர் அதுலேருந்து பாஸ் அவுட் ஆகி நல்ல வேலையில சேர்ந்திருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. நல்ல கல்வி தரம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனா வெளிப்படையா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு சிறந்த காலேஜ்ன்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல இவ்வளோ முறைகேடுகள் உள்ள இருக்குன்னா, போய் சேரக்கூடிய பசங்க பெற்றோர் வந்து எத முக்கியமா கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இது வந்து நம்ம சோசியல் கான்டெக்ஸ்ட்டோட பொறுத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம். நீங்க இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் என்னன்னா, இப்ப இன்ஜினியரிங் காலேஜஸ் ஏன் பெருகுச்சு? ம். ஒரு காலகட்டத்தில 14 இன்ஜினியரிங் காலேஜ் வந்து 700, 800 காலேஜ் ஏன் பெருகுச்சு அப்டின்னா, நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கும். இன்ஜினியரிங் படிச்சா தான் ஓப்பனிங். இன்ஜினியரிங் தான் இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் டோட்டலா ஃபேட் அவுட் ஆனாலும் அதுக்கான வேல்யூ இருந்துட்டு இருக்கு. இத தவிர மெடிக்கல் எஜுகேஷனுக்கான வேல்யூ இருக்கு. அப்போ என்னன்னா, நீங்க வந்து நம்ம சோசியல் கான்டெக்ஸ்ட் என்னன்னா, மிக பெரும்பான்மையான சமூகம் வந்து 2வது தலைமுறை, 3வது தலைமுறை தான் படிச்சுட்டு இருக்காங்க. மிக அதிகப்படியா பார்த்தீங்கன்னா 3வது தலைமுறை. அப்போ இவங்களுக்கு வந்து எத படிக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு இப்ப தெரியாம இப்ப உதாரணத்துக்கு வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சு 11ஆம் வகுப்பு போம்போது, நீங்க கேட்டீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல படிக்கக்கூடிய பசங்க, 2வது, 3வது ஜென்ரேஷன்ல படிக்கக்கூடிய பசங்களோட பெற்றோர் யாரா இருந்தாலும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் தெரியும் அவங்களுக்கு. இத விட்டா அவங்க வந்து ஒரு குரூப்னு கேட்டீங்கன்னா, காமர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னுவாங்க, பிகாம் படிக்கிறேன்னுவாங்க. அப்போ இவங்களுக்கு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு போகும்போதும் என்ன படிக்க வைக்க முடியும், போகும், அந்த ஆப்ஷன்ஸ் என்னன்றது தெரியல. திருப்பி 12ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து முடிச்ச உடனே என்னன்னா, மெடிசின் கிடைக்கல போலன்னா, சரி இன்ஜினியரிங் சேர்ப்போம்னு இன்ஜினியரிங் சேர்க்குறாங்க. அப்ப இவங்க ஆப்ஷன்ஸே வந்து இவங்களோட நாலேட்ஜ் இந்த கோர்ஸஸ பத்தி, இத பத்தியான நாலேட்ஜ் இல்ல. இந்த இடத்துல தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி வந்து நாம வந்து பார்க்க வேண்டியிருக்குது. நீங்க வந்து இப்ப இவ்வளோ இப்ப கல்வித்துறையிலே இவ்வளவு குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டிய நிலையில அவங்க வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. என்ன முயற்சி எடுத்திருக்காங்கன்னா, நான் முதல்வன்னு ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. இதோட அடிப்படையே என்னன்னா, பேரண்ட்ஸ வந்து 10த் முடிஞ்ச உடனே +1 வந்து அவங்க என்ன படிச்சாங்கன்னா, அடுத்து 12த் முடிச்ச உடனே என்னென்னலாம் போகலான்னு ஒரு பார்வைய வந்து உருவாக்குறாங்க. இந்த பிரச்சனை தான் இருக்கு. நீங்க வந்து அதனால தானே எல்லாரும் போய் இன்ஜினியரிங்ல விடுறாங்க. இதுல இன்னொரு பெரிய கொடூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல என்ன பண்ணுவான்னா, இந்த வருஷம் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து கேப்டேஷன் ஃபீ வாங்குவான். கேப்டேஷன் ஃபீ வாங்குறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன குடுப்பான்னா, நீங்க ஒரு ஸ்டூடண்ட் மார்க் ஷீட் எடுத்துட்டு போனீங்கன்னா, இந்த ஸ்டூடண்ட் வந்து மேத்ஸ்ல வந்து 65 மார்க் தான் எடுத்திருக்காரு. இவரால வந்து மெக்கானிக்கல் படிக்க முடியாதுங்க. இவரு வேணா ஐடி படிக்கட்டுங்கன்னுவான் இந்த வருஷம். அடுத்த வருஷம் ஐடிக்கு டிமாண்ட் ஆயிடும். அப்ப ஐடி போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான்னா, ஐய்யய்ய! இந்த பையன் 65 தான் எடுத்திருக்கிறான். இவன் இந்த வருஷம் ஐடி படிக்க முடியாது. இவன் இந்த வருஷம் மெக்கானிக்கல் தான் படிக்க முடியுன்னுவான். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா, நீங்க வந்து ஒரு புரிதல் இல்லாம, ஒரு வருஷம் என்ன நினைக்கிறாங்க, எளிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா உடனே வேலை கிடைச்சிரும் அப்படின்னு அதுல போய் விடுறாங்க தப்பு தப்பு தப்பு. ஒரு வருஷம் என்ன பண்றாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விடுறாங்க. 2, 3 வருஷமா என்ன பண்றாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல விடுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றாங்க, அதையே என்ன பண்றாங்க, இதையே இந்த கல்லூரிகள் வந்து வியாபாரத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா, ஒரு பிரான்ச் வந்து அதுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்குன்னு வச்சுங்க. அதே பேர்ல ஒரு 4, 5 பிரான்ச் ஓப்பன் பண்ணிடுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருந்தது ஒரு காலத்துல. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்னு வந்தது. அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் வருது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஏதேதோ அப்படியே கூட சேர்த்துட்டு, இதெல்லாம் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எளிய சமூகத்துல இருந்து வர்றான், படிச்சா வேலை கிடைக்கணும்னு படிக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன, அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவனுக்கு என்ன ஃபீட் பண்ணப்படுதுன்னா, இந்த குரூப் படிச்சா உடனே வேலை கிடைக்கும். இதெல்லாம் இருக்கு. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இத வந்து நம்ம பார்க்க வேண்டிய நிலையில. ஆ, கல்லூரிகள்ல அதுவும் குறிப்பாக பொறியியல் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய முறைகேடுகள்லாம் நீங்க சொல்லும்பொழுது உண்மையிலேயே தலை சுத்துது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும்னா, அரசாங்கம் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஒரு பக்கம் இருக்கு. கல்வி தரத்த உயர்த்தணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதுல இன்வால்வ்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல நான் பொறியாளர்ன்றதுனால இன்ஜினியரிங் சைடுல இருக்க டிராபேக்ஸ் எல்லாம் நீங்க பேசிட்டீங்க. மருத்துவத் துறையில இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் எடுத்தோம்னா, அது ஒரு நாளெல்லாம் பேசலாம். நீங்க வந்து கேடவர்ன்னு சொல்லக்கூடிய பிணத்த வந்து இப்ப நீங்க படிக்கும்போதெல்லாம் வந்து ஒரு 3 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க வந்து ஒரு கேடவர் வச்சு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கெல்லாம் பிரைவேட் காலேஜஸ் நெறைய பிரைவேட் காலேஜஸ்ல ஒரு கேடவர வச்சுட்டு 100 பேர், 50 பேர்லாம் போய் படிக்கிறான். அது என்னன்னே தெரியாம படிச்சுட்டு வந்து, அவன் வந்து இப்ப வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து முறைகேடுகள்ல பாலம் விழுறத பத்தி பார்க்குறோம். மொத்தமா பாலமும், கட்டிடமும் இடிஞ்சு விழுந்து அள்ளிட்டு போற மாரி இன்னைக்கு வந்து மொத்தமா ஹாஸ்பிட்டல்ல அள்ளிட்டு போற வேலைய டாக்டர்ஸ் செய்யக்கூடிய ஒரு ரொம்ப அபாயகரமான சூழல் இருக்கு. அதுவும் வந்து நம்ம இருக்கு அப்படின்றத வந்து சொல்றேன். கண்டிப்பா. கல்வி தரத்த உயர்த்தணும். இது போன்ற முறைகேடுகள்லாம் சீர் செய்தா தான் வந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயபிளா ஒரு டேலண்டட் ஒரு யங்ஸ்டர்ஸ வந்து நம்ம உருவாக்கணும் அப்டின்னா, அதற்கு இதெல்லாம் முதல்ல சரி செய்யணும். அதற்கு இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள, கடுமையான நடவடிக்கைகள தப்பு செய்றவங்க மேல எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட நோக்கம். ஆ, இணைந்து வைக்க ரொம்ப நன்றி. தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் தாட்ஸ். தேங்க் யூ.